அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சந்திஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோன்ற அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெவடகொடை சாமிந்த மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை தொடர்பில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் 10வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பாரிய பூகம்பத்தை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் 10வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தம் மீதான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி தம்மை விடுதலை செய்யுமாறு கோரியே கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் 13 அரசியல் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏதும் இதுவரை ஏற்படவில்லை என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார் உள்படுத்தனையை குறிப்பிட்டுள்ளார். குறித்த கைதிகளை சிறைச்சாலைகள் வைத்தியசாலையின் வைத்தியர் தொடர்ந்தும் அவதானித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு விடயங்களை எடுத்துரைத்துள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதுடன் அவர்கள் தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களம் மேலும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். பாதாள குழுவின் தலைவர் என கூறப்படும் வெவடகொடை சாமிந்த எனப்படும் சாமிந்த ஜானாக் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவை தொடர்பில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான சந்தேக நபர்களை கொண்டு செல்லும் போது போதிய அளவு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் போலீசாருடன் கலந்துரையாடி வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்ற நபர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக கொழும்பு பிரதேசத்திற்கு பொறுப்பான பொலிஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர் தப்பிச் சென்ற வீதியில் இரத்த கரைகள் படிந்துள்ளதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு அவர் மீது துப்பாக்கி சூட்டு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை தேடி விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாரத லட்சுமண் கொலை வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வெவடகொடை சாமிந்தவை சிறைச்சாலைகள் பஸ் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்று திரும்பும் போது இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் புத்திஜீவிகளின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் குழு தீர்மானித்துள்ளது. இது நிமித்தம் தெரிவு செய்யப்பட்டுள்ள புத்திஜீவிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சந்திக்க உள்ளதாக அந்த குழுவின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க குறிப்பிட்டார். இதுவரை கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களிடம் இன்று தொடக்கம் மீண்டும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்த கருத்துக்களை கேட்டறிய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு விசும்பாய கட்டட தொகுதியில் இன்று காலை 9:30 தொடக்கம் மாலை 4:30 வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் ராஜன் ராமநாயக்க இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் ஆஜராகியிருந்தார். அவல்காட் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ராஜன் ராமநாயக்க ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தார். මම කියන්නේ දැන් නිස්සංක සේනාධිපති நிசங்க சேனாதிபதி ராணுவத்தில் இருந்த காலத்தில் ஊழலில் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ராணுவத்திலிருந்து நீக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். இதனால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார். அவர் கடந்த காலங்களில் முன்னெடுத்த சட்டத்திற்கு முரணான ஆயுத நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பிலும் பிரதமர் கருத்து தெரிவித்திருந்தார். நாட்டில் உள்ள துப்பாக்கி பிரயோக சட்டத்தின் கீழ் சாதாரணமாக கட்ட துப்பாக்கி வைத்திருந்தாலே சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு இருக்க இவ்வாறானவர்கள் எப்படி வழியில் சுற்றித் திரிகின்றனர் என தெரியவில்லை. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன என்று பார்ப்போம். බලමු මේ සිද්ධියට අල්ලස්සා දෝෂන කොමිසම කොහොමද ක්‍රියා කරන්න කියලා. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நேற்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு ஒன்றினை முன்வைத்தனர்.
දැනට තිබෙන තත්ත්වයන් යටතේ කොමිෂමේ ලේකම්තුමා දන්නවා நிதி மோசடி பிரிவு நடவடிக்கைகள் தேசிய பலிசாணி குழுவின் கீழ் நடைபெறவில்லை என அதன் செயலாளர் எங்களுடான கலந்துரையாடலின் போது தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அனைவராலும் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். சந்தேகமற்ற நிலையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தேசிய பலிசாணி குழுவின் கீழ் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். සභාවේ අධීක්ෂණයේ යටතේ මේ කටයුතු කරන්න කියන ඉල්ලීම අපි එතුමාගෙන් කරේ. பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 9வது நாள் நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான இறுதி நாள் இன்று. அந்த வகையில் இன்றைய தினம் நமது பயணம் கிளானி பகுதியில் ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து முகமாலை, இத்தாவில், அரிசி நகர், ஏற்பச்சி, ஆனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் இன்று சென்று மக்களின் குறைகளை, பிரச்சனைகளை கேட்டறியவிருக்கின்றோம். கடந்த 2 தினங்களாக கிளிநொச்சி மக்கள் மிகவும் ஆபத்தோடு எமது குழுவினருக்கு தமது பிரதேசத்தின் கிராமத்தின் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு முன்வந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் எமது குழுவோடு இணைந்து கொண்டு உங்களது பிரதேசத்தின் பிரச்சனைகள் தொடர்பான தகவல்களை உலகத்தை செய்வதற்கு முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ள மக்கள் சக்தி திட்டத்தின் தகவல்களுடன் அவ்வப்போது இணைந்து கொள்ளும் எதிர்பார்ப்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நாகலிங்கம் ஜிகநாத் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்தோம். இதேவேளை எமது மற்றொரு குழுவினர் இன்று அனுராதபுரம் மாவட்டத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் KM ராசு. இன்றைய தினம் அனுராதபுரம் மாவட்டத்திலே நாச்சாதேவ பிரதேச செயலக பிரிவுக்கு பயணிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்றைய தினமும் கடந்த 2 நாட்களாக இந்த மாவட்டத்திலே மக்களது பிரச்சனைகளை, அதாவது கட்டுக்குள்ளா மற்றும் மனதாட்சி பிரதேச செயலக பிரிவுகளிலே பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியது. இந்த பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்களது, அதாவது வாகன போக்குவரத்து கடினமான பாதைகளுக்காக சென்று அந்த கிராமங்களை அடைந்து மிகவும் பின்தங்கிய கஷ்டங்கள் இருக்கின்ற மக்களின் கொள்ளனா துயரங்களையும் அவர்களது பிரச்சனைகளையும் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன. இந்த பிரதேசத்திலே மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கின்றோம். இளைஞர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து KM. அதனுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் நிறுவனத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கையை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.